மணி 1:30 நைட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டீ குடிக்க தான் போகிறோம். போன வீடியோவில் டீ குடிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் டீ குடிக்கிறதே நான் போடலை. ஸோ இப்போ அந்த வீடியோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது ஒரு ஓப்பன் பண்ணால் நைட் ரைட் ஃபார் ஒன் டீ, அதுதான். ஸோ ஒரு கையில் போட்டாச்சு, நம்ம இன்னொரு கையில் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம நைட் ஆயுதம். ஸோ யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த காப்பை கலத்தி தளபதி மாதிரி வச்சு அடிக்க வேண்டியது தான். சரி, ஓகே, அப்படிலாம் எதுவும் நடக்காது, சும்மா அப்படி போகிறது தான். ஓகே, கண்ணாடி இங்கே போட்டேன். கண்ணாடி போடுறது தான் பெரிய டாஸ்க்கு. ஸோ கண்ணாடி க்ளீனாக இருக்கா? க்ளீனாக இருக்கு. ஓகே, லைட் ஆஃப் பண்ணுமே. இங்கே ஒரு சுவிட்சு, இங்கே ஒரு சுவிட்சு. நைட் லைட் எறிட்டோம். ஸோ அப்போ தான் வீடு திறக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்காது. ஓகே, இப்படியே திறந்தோம் அப்படின்னா வெளியே இருட்டாக இருக்குது, வெளியே லைட் போட்டுருவோம். ஓகே, பக்காவாக இருக்குது. ரொம்ப குளிருது, செப்பல் போட்டால் கரெக்டாக இருக்காது. நம்ம ஷூ போட்டுட்டோம். சரி, ஓகே, இந்த ஷூவை போடுவோம். ஷூ போடுறது தான் பெரிய டாஸ்க்கு. ஆல்ரெடி லேஸ் கட்டி தான் வச்சுருப்பேன். ஏன்னா எப்பயுமே லேஸ் கட்டி வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளால் கழட்டி போட முடியல. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கும், ஜாக்கிங் அண்ட் தென் வெளியே இந்த மாதிரி பைக் ரைடு இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், சாக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஃப்ரீயாக விளைவிடும். ஓகே, போட்டாச்சு. பூட்டு எங்கே வச்சேன்? கீழே தான் வச்சுருக்கேன். ஓகே, செடிக்கெலாம் தண்ணியே ஊற்றலையா? ஊற்றிடலாம். இந்த கதவு மழை காலன்றதுனால உப்பி போச்சு. ஸோ இந்த லாக் அதில் உட்காரல. இப்படி ஒரு டேப் பண்ணால் தான் உட்காரும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. எப்பயுமே செக் பண்ணிங்க லாக் ஆகிருக்கா அப்படின்றத. ஓகே, நம்ம அண்ணாத்த இங்கே தான் இருக்கார். பைக் எடுக்கிறோம், போகிறோம். போயிட்டு டீ குடிச்சிட்டு வரோம். நைட் லைட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்படி ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்போ தான் அப்பா செமையாக குளிருதுப்பா. ஓகே, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவிலே வியூ கரெக்டாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டாப் வியூவில் வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா லாஸ்ட் வீடியோவிலே வீடியோ இவ்வளோ ஃபுல்லாக பைக் தான் தெரியுது, முன்னாடி இருக்கிற வியூவே தெரியல. அதனால் அதை மாற்றி நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
யூஸ்வலாக இங்கே வந்து போலீஸ் நிற்பாங்க, இன்றைக்கி யாரும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பைக்கோட அவுட்டர் லுக்கு. வேறு லெவலில் இருக்கா? ஹசார்டஸ் லைட்டு எல்லாம் போட்டு விட்டாச்சு, பக்காவாக இருக்குது. இதுதான் நம்ம ரைடு போக போகிறோம். அப்பா செமையாக குளிருது. இன்னும் குளிர் காலமே ஸ்டார்ட் ஆகலை, பட் இருந்தாலும் பயங்கரமாக குளிருது. ஓகே, ஹசார்டஸ் லைட்டை ஆஃப் பண்ணிடலாம், ஹெட் லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே போகலாமா? ஜூட் வண்டி வரல. கடை வந்துருச்சு. இங்கே தான் நம்ம டீ குடிக்க போகிறோம். ஓகே, ஒரே கேட்லாம் அடைச்சிருக்காங்க. 6வது கீர்லேயே ஸ்லோ பண்ணுறப்பா. ஸோ எவ்வளோ பெரிய குழி. அண்ணா ஒரு பூஸ்ட் ஒன்றா ஸ்ட்ராங்காக, பூஸ்ட்டு ஸ்ட்ராங்காக தான். இல்லை இல்லை, ஒரே பாக்கெட் போதும். இல்லை இல்லை, அதாவது வந்து சுகர் ஸ்ட்ராங்காக போட்டுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அப்போ இங்கே ஏதோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பைப்போ ஏதோ போடுறாங்க. ஓகே, இது பூஸ்ட் வாங்கியாச்சு. இது நம்ம இங்கே வச்சுட்டு கேமராவெல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம குடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கேமராவை கழட்டுறது தான் ஏன் கேமரா இல்லை,
ஹெல்மெட் டைப்னாலே நம்ம கேமரா டைப். பூஸ்ட்டு குடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, எப்பயுமே ஏதாவது சாப்பிட்டோன்னா அதை வந்து மணி மேனேஜரில் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ எப்படின்னா ஒவ்வொரு டே ஒரு எவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்றத வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ அமௌண்ட்டு செலவு பண்ணிக்கலாம். பூஸ்ட்டு 20 rupees கேட்டகிரி ஃபுட்டு. அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணேன். நோட்டு நைட் ரைடு பூஸ்ட் அவ்வளோதான் போட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோங்க. இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு, டோட்டல்னு இருக்குது. இப்போ இன்கம்ன்றதில் வந்து பெட்டி கேஷ் மாதிரி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் நான் இந்த மந்த்து செலவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இந்த மந்த்து வந்து 1500 தான் செலவு பண்ணணுன்ட்டு வந்து வச்சுருக்கிறேன். 1500 நான் வந்து 1019 இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். இந்த மாதத்துக்கு வந்து இன்னும் 481 இருக்குது. ஸோ இன்னும் இன்றைக்கி என்ன டேட்டு, 26 ஆயிடுச்சு. இன்னும் 5 days நம்ம 450 இருக்குது. அதில் எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஏதாவது அது என்ன சொல்கிறது, எங்கெங்கெல்லாம் எக்ஸஸாக போகுது அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் அப்கமிங் மந்தில் கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத செலவுன்றது ஒன்று இருக்காது. ஓகே கிளம்பலாம். நம்ம வந்து கெரியர் எவ்வளோ டவுன் ஆனாலையும் திருப்பி ரீபில்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரீபில்டு. ஸோ இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கீழே ஃபைல் அட்டாச் பண்ணுறேன். ஓகே போகலாமா? அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி 1200 kilometers பைக்கில் ஓட்டியாச்சு. என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரோட்லலாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து தெரியாமல் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா, போலீஸ் அங்கே நிற்கிறாங்க பார்த்தியா, நிற்கிறாங்க. போகலாம். எப்படியும் நான் இங்கே என் ரூம் கட்டிக்கிட்டே நிற்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க. ஓகே போகலாம். வண்டி எதுவும் வரல.
நைட் ரைடு போகும்போது வந்து அதிக டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம், கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணுங்க. இப்போ நம்ம நினச்சா டீ குடிக்க ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கூட போயிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எதுக்குன்னா நைட் டைம் வந்து ரைடு போகிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா நைட் பைக் ரைட் போகிறோம், பைக் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை நமக்கே ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் பர்சன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நைட் டைமில் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. ஏன்னா வந்து யாருக்கும் விசிபிள் நிறைய ஆகாது. அண்ட் தென் வந்து நைட்டு யாரும் வந்து வாக்கிங்லேயோ இல்லை வந்து கடையிலையோ தென்படுற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ரோமிங் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது சான்சஸ் கம்மி. எல்லா கடையும் க்ளோஸ் இருக்கும். எமர்ஜென்சி அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு பைக்கிங் யுனைட்டடாக 3 பேர் 4 பேர் போனாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக போகும்போது நைட் ரைடு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே போங்க, ரொம்ப லாங்காக வேண்டாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எப்படியோ இதில் ஹைலைட் என்னென்னா டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு பூஸ்ட்டு ஸ்ட்ராங்காக சொன்னேன் பார்த்தியா, அங்கே இருக்குது. ஓகே, எனக்கு வந்து பூஸ்ட் கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஜூஸ் லேண்டில் வந்து டீ நல்லாயிருக்கும், காஃபினா எல்லாமே நல்லாயிருக்கும். நான் எல்லாமே குடிப்பேன். டீ, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அப்புறம் வந்து காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி, அந்த மாதிரி எல்லாமே குடிப்பேன். ஸோ மனுஷ ஜென்மமே கிடையாது. அதனால் வந்து சரி பூஸ்ட்டு வந்து குடித்து ஒரு 1 வீக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து கிரேவிங்ஸ் ஆனதுனால பூஸ்ட்டு குடித்தேன். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து என்னைக்கு போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம அவ்வளோதான். எப்பவுமே பைக் வந்து வெளியே நிறுத்தும் போது சென்டர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தலாம். ஆனால் வந்து இந்த பைக்கில் சென்டர் ஸ்டாண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. நான் என்ன நினச்சேன், எல்லா பைக்குக்கும் சென்டர் ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி எதுக்கும் இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து சென்டர் ஸ்டாண்டு இல்லையா. ஸோ நம்ம வந்து அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எதுக்கு நான் வந்து அப்படியே போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வெளியே நிறுத்தும் போது நம்ம வந்து பைக் திருடு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு வந்து இந்த டிஸ்க் லாக்னு இருக்குது. ஸோ வந்து கடையில் கிடைக்கும், பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலலாம் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்க் லாக் எதுக்கு அப்படின்னா, பைக்கில் வந்து நைட்டு சேஃப் கிடையாது, வெளியே நிறுத்திட்டு வந்துடுறோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த பைக்குக்கு வந்து சென்சார் கீ தான், வேறு கீ போட்டாங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டிஸ்க் லாக் போட்டு வைக்கிறது கொஞ்சம் சேஃபு. ஸோ கடையில் கிடைக்கும். இதோட காஸ்ட் வந்து அரௌண்டு 200 தான் வரும் ஈச் ஒன்று. நீங்கள் வந்து ஒன்று போட்டாவே போதும். நான் வந்து கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பை 2 வாங்கினேன். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இதுதான் டீ குடிக்க போன கதை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from சக்தி. பாய்.